y is equal to mxங்கிறது இந்த லைன் ஆரிஜினோடய வரது பார்த்தோம். y is equal to mx plus c வந்து அதுக்கு மேல வரது பார்த்தோம். இப்போ உங்களுக்கு தெரியும் y is equal to mx minus c இருந்தா எங்க வரும்னு சொல்லிட்டு எங்க வரும்? பிளஸ் c நால என்ன பண்ணுது? இதுக்கு இந்த பக்கம் வந்துச்சு. மைனஸ் c இருந்தா இந்த பக்கம் வரும். இப்ப அமைதியா இருக்கீங்க. இங்க பாருங்கப்பா, இங்க இருந்ததோட என்ன பண்ண 3 3 இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த இடத்துல 3 தானே போட்டிருக்கேன், பிளஸ் 3 தானே போட்டிருக்கேன். என்ன பிளஸ் பண்றோம்னா என்ன பண்ற, அது மேல போயிடுச்சு. எல்லா பாயிண்ட்டுக்குமே ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பாருங்க, கவனிச்சு பாருங்க. 0ல இருந்து 3, புரியுதுங்களா? 2ல இருந்து 5, 4ல இருந்து 7, 6, 9. பாருங்க, எல்லாத்துலயும் 3 தான் ஆட் ஆயிருக்கு. எல்லா பாயிண்ட்டும் என்ன பண்றோம், ஒரு 3 பாயிண்ட்ஸ் முன்னாடி போயிடுச்சு. இப்ப எல்லாத்துலயும் என்ன பண்ண போறோம், நம்ம -3 போட்டா என்ன கிடைக்கும்? இந்த ரிசல்ட்டோட ஒரு -3 போட்டா வேல்யூ நாங்க கீழே போகும். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? y3 எழுதுறேன் பாருங்க. இது கீழே எழுதுறோம் y3. இந்த இடத்துல நான் +3 பதிலா -3 அப்படின்னு வச்சுக்கிறேன். நீ எதவும் போட்டுக்கலாம், -3ன்னு கிடையாது. -1 எது போட்டாலுமே இங்க என்ன ஃபர்ஸ்ட் 2x இருந்துச்சு இதுவா, அப்ப அதுக்கு கீழே -3 போட்டா இதே மாதிரி கேப்ல கீழே வரும். இல்ல -2 போட்டீங்கன்னா கொஞ்சம் கேப் கம்மியா இருக்கும். -1 போட்டா இன்னும் கொஞ்சம் கேப் கம்மியா இருக்கும். புரியுது என்ன சொல்றேன்னு? இந்த கோடு இருக்கும் பக்கத்துலயோ தூரமா எது போகுது அது வந்து இங்க போட்டிருக்க வேல்யூ பொறுத்து. இப்போ வந்து நம்ம -3 போட்டிருக்கோம், என்ன கிடைக்கும்? 0 போட்டா 2 × 0 இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா y = 2x கான வேல்யூ. அதோட -3 போட்டா என்ன கிடைக்கும்? -3 வருமா? Yes, sir. 1 போட்டா என்ன கிடைக்கும்? 2 × 1 2, 2 - -1. -1 வருமா? Yes, sir. 2 போட்டா 2 2s are 4, 4 - 3 என்ன வரும்? 1. அடுத்தது 3 போட்டா 2 3s are 6, 6 - 3 3. -1 போட்டா 2 × -1 -2, -2 -5 வருமா? Yes, sir. -4 -2 போட்டா 2 × 2 -4, -4 -3 -7. புரியுதுங்களா? Yes, sir. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து 0க்கு வந்து பாத்தீங்கன்னா -3 வருது. -3 என்னது? 1 2 3 தான் -3. 1 போட்டா -1, 1 போட்டா -1 இங்க வருது. சரிங்களா? தென் 2 போட்டா 1, 2 போட்டா 1. ஓகேங்களா? 3 போட்டா 3, 3 போட்டா 3. அடுத்தது -1 போட்டா என்ன வருது? -5, -1 போட்டா -5 இங்க வருது. புரியுதா? இந்த லைன் வந்துச்சா கரெக்டா? Yes, sir. இதுக்கு இந்த பக்கம் எவ்வளவு கேப்ல போச்சோ அதே கேப்ல இந்த சைடு இருந்துச்சு. சோ நடுவுல இருக்குது y = mx, இது y = mx plus c, இது என்னது? y = mx minus c. புரியுதுங்களா? அப்போ y = mx, y = mx plus c, y = mx minus c எல்லாமே என்னது? உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஓகேங்களா? Yes, sir. இப்போ -mx -mx plus c -mx minus c இது மாதிரி நீங்க போட்டீங்கன்னா இந்த கிராஃப் என்ன ஆகுது? அப்படியே மாறும், ரொட்டேஷன் மாறும், வேற பொசிஷன்ல மாறும், வேற ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா y = வெறுமனே என்ன பண்றோம்? -mx மட்டும் எடுத்துக்குவோம். -mx எடுத்தா என்ன கிடைக்கும்? இதே கிராஃப்ல 2x பதிலா என்ன பண்ணுங்க? -2x போடுங்க. 2x பதிலா -2x போடுங்க. என்ன வரும்? 0 -2 -4 -6 என்ன வரும்? +2 +4. கரெக்டா? Yes, sir.
சைன் மாறும் மாறாதா? Yes, master. இங்க என்ன ஒரே வேல்யூ தான். இங்க என்ன இருக்கோ அது ரிசல்ட் மைனஸ், முன்னாடி மைனஸ் வருது. அப்ப என்ன ஆகுது? மைனஸ் போட்டா என்ன கிடைக்கும்? -0 + 0 ஒரே 0 தான். -0 அது கிடையாது. -2 இது -4 -x இது +2 +4 கரெக்டா இல்லையா? Yes, sir. டவுட் இருந்தா கேட்டுங்கப்பா. நான் இங்க என்ன போட்டிருக்கேன்னா அதே வேல்யூ முன்னாடி மைனஸ் மட்டும் போட்டுக்கிறேன். y = 2x தான், அதோட என்ன பண்றேன்? மைனஸ் போட்டுக்கிறேன். -0 0 தான், மைனஸ் இன்ட்டு 2 வந்து -2, தென் -4 அப்படியே சைன் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ y = 0 அப்படின்னா இங்க தான் வரும். 1ன்னு பாத்தீங்கன்னா -2, அப்ப கீழே வருமா? -2 இங்க வரும். என்னோட கிராஃப் தனியா போட்டுக்கிறேன், அது வேண்டாம். இது அப்படியே இருண்டு போகுது, ஏன்னா உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். நான் கிராஃப் இங்கேயே தனியா போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? புரிஞ்சது சார். இப்போ y = -2x. அப்ப என்ன பண்ண போறோம்? x அதுக்கு இப்போ y3 வரையும் போட்டுச்சா, என்ன பண்றேன்? y4 y5 y6 அப்படி எடுத்துக்கிறேன். 0 0 போடுமா என்ன கிடைக்குது? 0 × -2 0, 1 × -2 -2, 2 × -2 -2, -4 yeah. 3 plus × 4. -2 -6. அப்போ -1 போட்டா +2, -2 போட்டா +4. சரியா? Okay, sir. கிராஃப் போடு. அதே x y எல்லாமே போடுறோம். தெரியுதாப்பா? இல்ல ஏதாவது கோல்டா இல்லையா? தெரியுது சார். Everything, sir. நீங்க இப்படி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சார் y5 y6 தான். அந்த டேபிள் கம்ப்ளீட் பண்ணுங்க, பிளஸ் கிராஃப் ட்ரை பண்ணுங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்படி நான் போட போட அதுவும் செக் பண்ணிக்கங்க. 0 1 2 3 4 5 6 1 2 3 4 5 -1 -2 -3 -4 -5 -6 இப்ப பாருங்க, 0ன்னு போட்டா 0, 1ன்னு போட்டா -2, 2ன்னு போட்டா -4, All. -4, 3 போட்டா -6, புரியுதுங்களா? -1 போட்டா +2, then -2 போட்டா 4. 4. பாருங்க லைன் எப்படி இருக்கு? Straight line. ஸ்ட்ரெயிட் லைன். இந்த இடத்துல இப்படி போச்சா, இப்ப இப்படி போகுது. புரியுதுங்களா? இதுவும் ஆரிஜின் வழியா தான் போகுது. மைனஸ் போட்டதுனால என்ன பண்ணுது? இப்படி போகுது. பிளஸ் போட்டதுனால இப்படி வருது. அப்ப பிளஸ் போட்டதுனால எப்படி இருக்குன்னா, இந்த இந்த மொத்தம் 4 பாக்ஸ் கவர் ஆகுதுல, 4 குவார்டர், அதாவது இங்க பாருங்க, இந்த 4 ஏரியா இருக்கு இல்லையா, இது வந்து பிளஸும் பிளஸும் இருக்கிறது. தெரியுமா தெரியாது? கிராஃப்ல இந்த மூலையில இருக்கிறது இதெல்லாம் பிளஸ், இது பிளஸ். பட் இது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மைனஸ், மேல பிளஸ். அப்ப மைனஸ் பிளஸ்னு வரும். இது வந்து மைனஸ் கமா மைனஸ், இது வந்து Minus. பிளஸ் கமா Minus. மைனஸ். அப்போ y is equal to mx and ms plus c, mx minus c எப்படின்னா வந்துச்சுன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு கிராஃப் எப்படி இருக்கு? இந்த பக்கம் இருந்து வருது. எங்க இருந்து வருது?
பிளஸ்ல இருந்து மைனஸ் பக்கமா போகுது. சரிங்களா? Yes, sir. புரியுதுக்காக சொல்றேன். மத்தபடி நீங்க இப்படி கூட லைன் வரும், இதுக்குள்ள மட்டும் போட்ட மாதிரி இருக்கும். இது எப்படி சார் அப்ப நீங்க சொன்னதுல வரலன்னா அப்படி கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அதே மாதிரி பிளஸ்லயும் இந்த பக்கம் மைனஸ்லயும் இருக்கும். பட் இது எப்படி இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. +ல இருந்து +- பக்கம் இப்படி கிராஸ் ஆகுது. அதே போல நம்ம என்ன செய்யறோம், இது கூட ஒரு +3 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? +3 போட்டா என்ன கிடைக்கும்? இதோட அப்படி +3 போட்டுங்க. 3 1 -1 -3 5 and 7. சரியா புரிச்சா? இந்த ரிசல்ட் கூட ஒரு +3 போட்டிருக்கேன். இங்க இருக்க ரிசல்ட்டோட +3 ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இதெல்லாம் புரியுதா என்ன சொல்றேன்னு? இதுதான் y is equal to 2x -2x வேல்யூ. அது கூட +3. அப்ப இந்த வேல்யூட அப்படி +3 மட்டும் போட்டா ரிசல்ட் டைரக்டா வந்துருச்சு. ஓகேங்களா? Yes, sir. Sir. Okay, sir. இப்போ அதுக்கான கிராஃப் என்னது? 0க்கு 3 1 2 3. So, அடுத்து 1 1க்கு 1 1 2க்கு -1 2க்கு -1 -1. கீழ 3க்கு -3 3க்கு -3. ஓகேங்களா? -1க்கு 5 இப்போ பார்த்தா தெரியும் கிராஃப் எப்படி இருக்கு, இப்படித்தான் போகுது மேல. அப்ப -3 போட்டா என்ன கிடைக்கும்? 5 -3 ஆகும். இதோட -3 போட்டுங்க. -3 -5 -7 -9 -1 +1. சரியா? அப்ப கிராஃப் ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு வருமா? Yes, sir. ஆமா. இவ்வளவுதான். சரிங்களா? y is equal to mx, நடுவுல இருக்குது mx, மேல இருக்குது ms plus c, mx minus c. இங்க y is equal to -mx plus c அது y is equal to -mx plus C. c. கீழ இருக்குது y is equal to mx minus c. இங்க நான் ஒரே ஈக்குவேஷன் எடுத்து கம்பேர் பண்ணனால உங்களுக்கு ஈஸியா இருக்குது. புரியுதுங்களா? Yes, sir. நீங்க வெவ்வேறு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். சோ இதான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். அதுல எப்படி இருக்குதுங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். இன்னும் என்ன பண்ணுங்க, நீங்க கிளாஸ் நிறைய வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் போட்டு பாருங்க. நான் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான கிராஃப் மட்டும் போட்டு எனக்கு அனுப்பிச்சிடுங்க. சரியா? Okay, Yes, sir. sir. நீங்க இங்க என்ன படிக்கிறீங்களோ அதெல்லாம் பின்னாடி நீங்க ஹையர் கிளாஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவும். பாத்தீங்க ஹோம்வொர்க். y is equal to 5x minus 2. y is equal to -4x. y is equal to x plus 2. 3 क्वेश्चन போதும். இதை போட்டு என்ன பண்ணுங்க, சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? Yes, sir. Okay. Yes, sir.